ஹாய் ஹலோ வணக்கம் காய்ஸ். நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வெந்தய டீ அண்ட் பட்டை டீ, ஆக்சுவலி நெக்ஸ்ட் புதினா டீ. இது மூணோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன, இதோட யூசஸ் என்னென்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ரெமெடிஸ் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வெந்தய டீ பற்றி பார்க்கலாம். வெந்தய டீ மார்னிங்கில், அதால் ஆக்சுவலி நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் கொதிக்க வச்சு டீயாக குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளோட கருமுட்டை வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது வெந்தய டீ. ஈஸ்ட்ரோஜன் லெவலை கம்மி பண்ணும். நெக்ஸ்ட் இர்ரெகுலர் பீரியட்ஸை வந்து சரி பண்ணி கொடுக்கும். பிசிஓடி அண்ட் பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கெல்லாம் பெஸ்ட்டான சொல்யூஷன் இந்த வெந்தய டீ. ஒரு சிலருக்கு இதனால் வந்து என்ன சொல்கிறது, தலை சுத்தல் அந்த மாதிரியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், நான் சொல்கிறேன் இந்த பட்டை டீ வெந்தய டீ அதோட பெனிஃபிட்ஸும் சொல்கிறேன், அதை வந்து ட்ரை பண்ணலாம். ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து லெவல் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க வந்து ஆக்சுவலி இதை வந்து எடுக்கக்கூடாது. ப்ரொஜெக்ஷன் லெவல் வந்து 24 அவ்வளோதான் இருக்கணும். அதுக்கு மேலே இருக்கிறவங்க இதை வந்து எடுத்துக்க வேண்டாம் வெந்தய டீ. ஏன்னா ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா வெந்தய டீ எடுத்துக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக புதினா டீ அண்ட் பட்டை டீ நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நார்மலாக 24க்கு உள்ளே இருந்தால் ஓகே, நார்மலாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதோட பெனிஃபிட்ஸ்லாம் நான் சொல்லிட்டேன். மார்னிங்கில் வெறும் வயிற்றில் நீங்கள் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை, இந்த பிரியாணிக்கெலாம் போடுவாங்களா பட்டை லவம்பூ அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சுருள் பட்டை. அந்த பட்டையை வந்து பொடி பண்ணி டீயாக கலந்து குடிக்கலாம். அது ஊற வைக்கணும்லாம் அவசியம் கிடையாது. பட்டையை வந்து பவுடராக அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி வச்சு டெய்லி மார்னிங் வந்து எந்திரிச்சு நார்மலாக வாட்டரில் போட்டு கொதிக்க வச்சு, சுகர்லாம் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. அப்படியே வந்து நீங்கள் வயிற்றில் குடிக்கணும். இதில் பிசிஓ ப்ராப்ளம் இருக்கவங்க, நீர்க்கட்டி ப்ராப்ளம், கருமுட்டை வளர்ச்சி சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ், அந்த மாதிரியான நிறைய ப்ராப்ளம்ஸை வந்து சரி பண்ணி கொடுக்குது. கருமுட்டையை சுற்றி இருக்கிற அந்த நீர் வந்து அதாவது நீர் வந்து கருமுட்டையை சுற்றி இருக்கிற நீரை வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று. இதை நீங்கள் டெய்லி குடிக்கிறது மூலமாக உங்களுக்கு கருமுட்டை வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணலாம். சேம் உங்களுக்கு வெந்தய டீயில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் தான் இதில் வந்து இருக்குது. நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? அது செட் ஆகலை, வெந்தய டீ செட் ஆகலை அப்படின்னா இதை வந்து தாராளமாக நீங்கள் வந்து இதை வந்து ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலி இந்த பட்டையோட இன்னொரு பெனிஃபிட் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ரோஜன்ற இந்த ஹார்மோனை கம்மி பண்ண இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலி இதனால் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா புதினா டீயும் ரொம்ப 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 நல்லது. ஆக்சுவலி அதுலேயும் சேம் நான் சொன்ன மாதிரி இந்த கருமுட்டை வளர்ச்சி சம்மந்தப்பட்டது, உங்களோட கர்ப்பப்பை சுற்றி இருக்கிற அந்த நீர் வந்து குறைக்கிறதுக்கு, தண்ணி அளவு அதிகமாக இருந்துச்சுன்னா அதை கம்மி பண்ணி நீர் அளவு ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ரொம்ப ரொம்ப நல்லது கருமுட்டை வளர்ச்சிக்கும், அந்த நீர் கரைக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஹார்மோன் சொன்னீங்க பார்த்தீங்களா, ஆண்ட்ரோஜன், அதோட அளவை கம்மி பண்ணுறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்குது அப்படின்றவங்க இந்த புதினா டீ தாராளமாக எடுத்துக்கலாம். டெய்லி மார்னிங்கில் புதினா டீ குடிச்சிங்கன்னா உங்களோட சர்க்கரை அளவும் குறையும். சுகர் பேஷண்ட்டும் இதை வந்து தாராளமாக இந்த டீ எடுத்துக்கலாம். உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ரொம்ப 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 நல்லது. ஆனால் நோ சுகர், புதினா மட்டும் போட்டு கொதிக்க வச்சு குடிங்க. புதினா டீ ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது தரக்கூடியது. ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் எடுத்துக்கிறதுனால உங்கள் உடம்புக்கு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குது. மார்னிங்கில் இதை எடுத்துக்கணும். உங்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் ப்ராப்ளம் இருந்துச்சுனாலும் அதையும் சரி பண்ணி கொடுத்து கரெக்டாக வச்சுக்கோம். இந்த பீரியட்ஸ் பெயின்லாம் இருக்குது பார்த்தீங்களா, பீரியட்ஸ் பெயின் இருக்கிறவங்க இருந்தீங்க அப்படின்னா அந்த பெயினை கம்மி பண்ணி சூப்பராக வச்சுக்கும். பெயின் இல்லாமல் நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஹார்மோன் இம்பேலன்ஸாக வச்சுக்கும். ஹார்மோன் இம்பேலன்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்கும். பிளட் சர்க்குலேஷனை நார்மலாக வச்சுக்கோம். மெயினாக ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒன்று. கண்டிப்பாக இது மூணுத்தையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். வெந்தய டீ உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா இது 3 இருக்குது உங்களுக்கு. ஆக்சுவலி வெந்தய டீ தவிர்த்து பட்டை டீ அண்டு புதினா டீ, இது 2த்தையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒன்று. புதினா இலை ஆக்சுவலி ஒரு கொத்து இருக்குன்னா எடுத்து நீங்கள் போட்டு நார்மலாக குடிக்கலாம்.
பட்டை பார்த்திங்கன்னா அளவு ஒரு சின்ன டீஸ்பூன் இருந்துச்சுன்னா அது ஒரு டீஸ்பூன் வந்து தாராளமாக போட்டுக்கலாம். பெருசாக இருந்தால் ஒரு அரைவாசி மட்டும் போட்டு கொதிக்க வச்சு குடிங்க. ரொம்ப 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 நல்லது, பியூட்டிஃபுல்லான ஒன்று. இதை பற்றின டவுட்ஸ் வேறு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய பேர் வந்து காயத்ரி. ஓகேங்களா? நம்மளோட சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு